வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகர் விஷால் அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மருத்துவர்களை தாண்டி எனக்கு மருந்தே சுந்தர்சி தான் எமோஷ்னலாக பேசிய நடிகர் விஷால் அவர்கள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் விஷால் நடிப்பில் கடைசியாக மதகஜ ராஜா திரைப்படம் வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்தது. அந்த படத்தை சுந்தர்சி 12 வருடங்களுக்கு முன்பு இயக்கியிருந்த என்பதும் குறிப்பிடத்தக்கது. படத்தை பார்த்த ரசிகர்கள் குலுக்கி சிரித்தாங்க. இதன் காரணமாக படத்துக்கு வசூல் ரீதியாக விமர்சன ரீதியாக நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைத்தது. இந்த சூழல் தான் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் சுந்தர்சியை விஷால் பார்த்தீங்கன்னா எமோஷனலாக பதிவு செய்திருக்கார். செல்லமே படத்தில் கதாநாயகனாக அறிமுகமான விஷால் இதுவரை ஏராளமான படங்களில் நடிச்சிருக்கிறாரு. அவற்றில் சொல்லிக் கொடுமொழியான ஹிட்டுகளை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் கடந்த சில வருடங்களாகவே அவர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவே இல்லாமல் தடுமாறி கொண்டிருந்தார். தொடர்ந்து சர்ச்சைகளில் பிரச்சனையில் சிக்கி வந்தவர் இப்படிப்பட்ட சூழல் தான் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளியான மார்க் ஆண்டனி திரைப்படத்தில் நடித்திருந்தார். எஸ்.ஏ. சூர்யா உள்ளிட்டோர் நடித்திருக்காங்க. டைம் டிராவல் ஜானாரில் உருவாக்கியிருந்த அந்த படம் மெகா ஹிட்டானது. 100 கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது. இந்த படம் தான் விஷாலின் படங்களில் 100 கோடி ரூபாய் வசூல் செய்த முதல் படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துக்கு பிறகு ஹரி இயக்கத்தில் விஷால் நடித்த ரத்தன படம் வெளியானது. மார்க் ஆண்டனி போல இந்த படம் மெகா ஹிட்டாகும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இதனால் விஷால் மீண்டும் விழ ஆரம்பித்து விட்டாரா என பலருமே பேசி வந்தாங்க. ஆனால் இந்த சீசனில் இங்கே இல்லை என்று வந்திருக்கிறது. மதகராஜா சுந்தர்சி இயக்கத்தில் 12 வருடங்களுக்கு முன்பு உருவான அந்த படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த வருடம் ரிலீஸ் செய்யப்பட்டது. இத்தனை வருடங்கள் கழித்து வந்தாலும் படம் மெகா ஹிட் பிளாக் பஸ்டர் ஆகி வின்னராகி இருந்தது. இந்த சூழலில் தான் இந்த சுந்தர்சி தனது பிறந்தநாளை கொண்டாடி வருகிறார். அவருக்கு விஷால் எமோஷனலாக வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தாங்க. இது குறித்து தனது எக்ஸ்தல பக்கத்தில் என்னுடைய சகோதரர் ஃபேவரட் இயக்குனர் தன்னுடைய சிறந்த நண்பர் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த நபர்கள் ரொம்பவே நல்ல மனிதரான சுந்தர்சி சாருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ப்ரொஃபஷனல் வாழ்க்கை என இரண்டிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என விரும்புகிறார். நடிகர் என்பதை தாண்டி உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருந்து வாழ்வதற்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த வருடம் சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்துவதற்கு நன்றி என எப்போதுமே உங்களை நம்புகிறேன். பாசிவிட்டு வரும் இடத்தில் பாசிவிட்டான சூழ்நிலை உருவாகும். வாழ்க்கை பாதையில் என்ன வந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்துவதற்கு என்னுடைய மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் மருந்தையும் தாண்டி நீங்கள் தான் ஒரு மருந்தாக இருக்கீங்க. உங்கள் பிறந்தநாளை நன்றாக கொண்டாடுங்கள். மதகத ராஜா என்ற பிளாக் பஸ்டரை கொடுத்து இந்த வருடத்தை கணக்கை தொடங்கியிருக்கேன். இந்த மேஜிக் காம்போ மீண்டும் இணையும் நேரத்துக்கு காத்திருக்கிறோம் என்று விஷால் அவர்கள் அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.